பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொஞ்சம் பிடிச்சி சொல்லுங்க, இந்த பேசிக்கிட்டே இருக்காத. பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, உண்மையை தாமா சொல்கிறேன், சும்மா பேசிக்கிட்டே இருக்காத, ஜெயிச்சு காட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, அது பலத்தில் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பேச்சில் இல்லை. தன்னை நோக்கி சபிச்சவனை பார்த்து, 40 நாளாக பேசிக்கிட்டே இருந்தவனை பார்த்து, இப்படி பேசி பேசியே பயத்தை உண்டு பண்ணி அவங்கள தோல்வியின் மனப்பான்மையில் கொண்டு போய் வச்சவனுடைய வாயை அடைக்க ஒரு சின்ன பையன் பேசினான். 40 நாள் பேசினான் ஒருத்தவன். அவன்தான் அந்த தேசத்துக்கு பெரிய மனுஷனாக இருந்தான், அவன்தான் ஜெயிப்பான் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் நீ பேசுகிறது நிறுத்துற. உனக்கு என் கர்த்தர் யாருன்னு உனக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கி வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். 2 தடவை அங்கே ஒரு வார்த்தை வருது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு, நாட் டுமாரோ, டுடே. நேற்று நம்முடையதில்லை, நாளை என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் வெற்றியை என் கையில் கொடுப்பார். நான் பிறந்தது வெற்றியை சுதந்தரிக்கத்தான். எல்லாம் சும்மா டேஸ்ட் பண்ணல, சுதந்தரிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகமே யாருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ராஜ்யம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு மனம் திரும்புகிறவனுக்கு இன்றைக்கே கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மகிமையான காரியம் இருக்குமானா அதுதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், உலகமே உன்னை குற்றவாளியாக தீர்த்து உன்னுடைய கடைசி நிமிஷத்தில் இருந்தாலும், உன் உயிரை வாங்க எல்லா காரியமும் நடந்தாலும், உன்னுடைய உரிமையை பெறுவதற்கு உனக்கு 1 நிமிஷம் இருந்தால், அந்த 1 நிமிஷத்தில் உனக்கு வேண்டிய அத்தனை மேன்மையும், நீ பிறந்ததனுடைய அத்தனை அர்த்தத்தையும் 1 நிமிஷத்தில் செய்து கொடுக்கிற ஒருவருக்கு பேர் தான் கர்த்தர். கர்த்தர் எனக்காக யாவையும். அவனுடைய ஜெபம் அப்படி தான் இருந்தது. உலகத்தில் எல்லாம் உன்னை விட்டு போகலாம், ஆனால் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுமானால் அந்த ஒரு வார்த்தைக்கும் அவர் அங்கேயே பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஜெயிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இன்னைக்கு நீ சுதந்திரிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அந்த மனுஷனுடைய ஜெபம் எப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் இயேசுவை எப்படி பார்க்கிறது என்றால் சிலுவையில் பார்க்கிறது. மதமும் சிலுவையை கொடுத்து சிலுவையிலே தொங்க வைத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவன் என்ற பேர் இருந்தால் சிலுவையில் தொங்குறவரை மாட்டிட்டு இருந்தால் அவன் தான் கிறிஸ்தவன் உலகம் நம்புது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய ஆண்டவரும் என்னுடைய ஆண்டவரும் சிலுவையில் இல்லை, அவர் சிங்காசனத்தில் இருக்கிறவர். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த மனிதனுக்கும் இரக்கம் காட்டுகிறவர். எந்த மனிதனும் பரலோகத்தை ருசித்து பார்க்க முடியல, சுதந்தரிக்க முடியும் என்று சொன்னார்.
அல்லேலூயா. என் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இருக்கிற மாதிரி இன்னொருத்தன் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவன் தான் மனிதன். நான் மட்டும்தான் வாழணும், மற்றவங்க என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது என்று நினைக்கிறவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. மனம் திரும்பினவனுக்கு பரலோகம் தூரம் அல்ல. மனம் திரும்பினவனுக்கு பரலோகம் தூரம் அல்ல. தோல்வி என்பது உன்னுடைய மனப்பான்மை, தீட்டு என்பது உன்னுடைய மனப்பான்மை, நான் ஏன் பிறந்தேன் என்பது உன்னுடைய மனம், உன்னுடைய போராட்டம், உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய போராட்டம். அந்த போராட்டத்தை விட்டு மனம் திரும்பு. ஒருத்தர் உனக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. உன் மேலே உயிரையே வச்சிருக்கிறாரு. உயிரை கொடுத்தவர் உயிரை கொடுத்து உன் உரிமையை கொடுக்க அவர் காத்திருக்கும் போது அவரை பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கு வெற்றி தேவை, நான் வெற்றி அடைய வந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் ஜெயித்து காட்டுவேன் என்று சொல்ல நல்லா கொஞ்சம் கையை மேலே தட்டு. அல்லேலூயா. சபை என்பது கட்டடம் அல்ல, சபை என்பது மதமும் அல்ல, சபை என்பது கட்டடமும் அல்ல, சபை என்பது மதமும் இல்லை. சபைக்கு எந்த விதமான மத அனுஷ்டானங்கள் கிடையாது, சடங்காச்சாரங்கள் கிடையாது. ஆனால் சபைக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், பரலோகம் கர்த்தருடையது, வானங்கள் கர்த்தருடையது. ஆனால் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் ஒரு இராணுவமாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயத்தினாலே, பாசாங்கினாலே, உருவத்தினாலே, பேச்சினாலே அல்லது பொய்யினாலே உலகத்தை பிசாசு பிடித்து பல கோலியாத்துகள் பல வேதத்திலே உனக்கு முன்பதாக தெரியலாம். ஆனால் அது உண்மை அல்ல, அது உண்மை அல்லவே அல்ல. உன் கையிலே ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறாரு. நீ ஒரு இடையனாய் இருந்தாலும் உன்னை அரசனாய் உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. நீ படிக்காதவனாய் இருந்தாலும் ராஜரிகத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறாரு. நீ எந்த வயதாய் இருந்தாலும் உன்னை மதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. புழுதியில கிடந்த ஒன்னை கொண்டு வந்து பிரபுக்களோடு அமர பண்ணி ராஜ்யத்தை மகிமையை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ராஜரிகத்தை பெற்ற ஆசாரியர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மீண்டும் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு நீ எலும்புகளின் பள்ளத்தாக்கில் இருக்கலாம். உன்னை உயிர்ப்பிக்க முடியுமா என்று உன்னாலேயே நம்பக்கூடிய அந்த நிலைமையில் நீ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியினால் கூடும் என்று சொல்லுகிறோமே, ஆவியானவர் எப்படி அதை நடத்துவார் என்று சொல்லும்போது இந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஆண்டவர் சொல்லுகிறார், கொண்டு வந்து நிறுத்தி எசேக்கியேலை கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிர் அடையுமான்னு தான் கேட்குறாரு. அதை சொல்கிறதுக்கு அவனுக்கு பயம். ஏன்னா உயிர் அடையுமா அடையாதான்னு அவனுக்கு தெரியாது. ரொம்ப அழகாக பாலை அவர் பக்கத்திலேயே அனுப்பிவிட்டு, ஆண்டவரே அது உமக்கே தெரியும்னு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. சரித்திரங்கள் இல்லாமல் இருக்கலாம், அது யார் என்று தெரியாமல் இருக்கலாம், எந்த இடத்தில் எப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்று சரித்திரத்தில் மறந்து போயிருக்கலாம். எந்த எலும்பு உன்னுடைய எலும்பு, எந்த எலும்பு அவனுடைய எலும்பு என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற ஒரு ஆண்டவர் தமது மகிமையான காற்றை இன்னைக்கு காலையில் உன் மேலே ஊத பண்ணிட்டாரு. பூமியினுடைய 4 பக்கத்திலிருந்தும் அந்த காற்று உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கு. அந்த மகிமை உன்னை தொட்டு கொண்டிருக்கு. அந்த காற்று உனக்குள்ளே ஒரு உணர்வை கொடுத்து கொண்டிருக்கு. ஒன்று சேர வைக்கிறது தான் கர்த்தருடைய வேலை. உன்னை உருவாக்குகிறது தான் கர்த்தருடைய வேலை. உனக்குள்ளே எலும்புகளை கொண்டு வருகிறது, உனக்குள்ளே நரம்புகளை கொண்டு வருகிறோம், உனக்குள்ளே இரத்த நாளங்களை கொண்டு வருகிறோம், உனக்குள்ளே ஒரு இரத்தத்தை கொண்டு வருவதும், உனக்குள்ளே உயிரை கொண்டு வருகிறதும், உன்னை உருவாக்கி உன்னை மனுஷனாக நிறுத்துகிற வேலையை கர்த்தராகிய தேவன் கொண்டு வந்து நிறுத்தும் போது நீ சாதாரணமானவன் அல்ல.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இராணுவமாய் வந்து நின்னாங்க. அந்த இராணுவத்தின் சீருடை அவங்களுக்குள்ளே இருந்தது, அந்த இராணுவத்தின் சீரணி இருந்தது, அந்த இராணுவத்தின் நடை அவங்களுக்குள்ளே இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஒரு சேனையாய் எழும்ப பண்ணினது உண்மையானால் இன்றைக்கு அந்த அற்புதம் உனக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. இந்த வேத புத்தகம் சாதாரணமானது அல்ல. செத்து போனவனையும் உயிராக்குகிற வார்த்தை இது. இறந்து போன அந்த எலும்புகளுக்குள்ளும் உயிர் கொடுத்து அவங்கள எழுப்புகிறது. இன்னும் எலும்பாய் போன அந்த மனிதனையும் உணர்வடைய செய்து அவளை இராணுவ சேனையாய் மாற்றுகிற வேத புத்தகம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பைபிளை பிடிச்சிருக்கிற மாதிரி ஒருவேளை பைபிளை பிடிக்க முடிஞ்சா பிடிச்சிங்க, அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் காலியாக வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் செய்கிற மாதிரி பைபிளை அப்படி பிடிச்சிக்குங்க, பைபிளை அப்படி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டிங்களா? பைபிள் எடுத்துகிட்டு வராதவங்கெல்லாம் வெறுங்கையாக வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல, நீங்கள் வெறுங்கையாக போக மாட்டீங்க. இன்றைக்கி வெறுங்கையாக வந்தாலும் அடுத்த தடவை பைபிளோடு வாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செய்கிறத செஞ்சு பாருங்க. எழுந்து நின்று சொல்லாமா? சரி, என்னோடு கூட சேர்ந்து செய்யலாமா? செய்யலாமா? சரி. இது என்னது? இராணுவ சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய சபை தேசத்தை சுதந்தரிக்கிற இராணுவமாய் மாறப்போகுதுன்னு விசுவாசிக்கிறவங்க, தேவனுடைய சேனையாக எழும்ப போகுதுன்னு நினைக்கிறவங்க, பைபிளை கீழே வச்சுட்டு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஷலதரபலபரஹதூரபலபரிகபபபபபப ஓ திபரபலபரிகபபபப ஷபபபப திகலதரப எலினஹனுரபலபரஹதூரபபப இராணுவமாய் ஆண்டவராகிய கர்த்தருக்கென்று சேனையாய் தேவனாகிய கர்த்தரை எழுப்புவீராக. ஆண்டவரை எலும்புகளின் பள்ளத்தாக்கில் இறங்கி வந்த அந்த அபிஷேகம் ஆண்டவரை இப்பொழுதும் காற்று ஆண்டவரே 4 திசையிலிருந்தும் இவர்கள் மேல் வந்து எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து தசை உருவாகி ஆண்டவரை தோல் மூடி தேவனாகிய கர்த்தர் எழுந்து நிற்க பண்ணி சேனையாய் மாற்றினது உண்மையானால் இன்றைக்கும் அந்த மகிமையான கரம் சிறியவரிலிருந்து பெரியவர் வரை எந்த வயதாய் இருந்தாலும் யாராய் இருந்தாலும் ஒரு அபிஷேகம் பலத்தினால் உண்டாகும். அப்பா ஆண்டவராகிய கர்த்தர் பலத்தினால் அல்ல என்று சொல்லுகிற வேளையில் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது என்று விளங்க பண்ண பலமுள்ள ஆவியானவர் நிரப்புகிறதற்காக பலமுள்ள ஆவியானவர் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உட்காரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்றவன்லாம் ஜெயிக்கிறவன் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைய நாள் கர்த்தர் தந்த நாள், இதில் நான் களி கூறணும். அல்லேலூயா. இந்த நாளை நான் சுதந்தரிக்கணும். இந்த நாளுக்கான நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளை விட்டுட்டா இன்னொரு நாள் இந்த நாள் மாதிரி எனக்கு கிடைக்காது. இந்த நாளில் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு நம்புறவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதனால தான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டுறாதீங்க. இந்த வருகிற வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கிரீடத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஏன் அப்படின்னா, நீ கிரீடமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவள் கிரீடமாக இருக்கும்படி. ஒரு ராஜா எவ்வளோ மகிமையில் இருந்தாலும் அந்த கிரீடம் இல்லைன்னா அது ராஜ மகிமை இல்லை. கர்த்தர் உன்னை தமது கையில் கிரீடமாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீ வெற்றி பெறுவதற்காக, ஜெயம் பெறுவதற்காக தேவன் இந்த பூமியில் உண்டாக்கி இருக்கிறாரு. உலகத்தில் ஒரு படைப்பாளி எவனும் தன்னுடைய படைப்பு ஃபெயில் ஆகிறத விரும்புறது இல்லை. ஒரு ஃபேனுனா அது ஓடணும், ஒரு வாட்சினா அது ஓடணும், அல்லது
ரெண்டாவது ஒரு கண்ணாடினா தெளிவாக பார்க்கணும். ஒருவேளை ஒரு ஃபோனுனா அது அதில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அத்தனையும் அதில் ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணால் தான் அந்த கம்பெனி ஓடும். அந்த கம்பெனிக்கு பேர் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் உன்னை படைச்சிருக்கிறாரு. உனக்குள்ள இருக்கிற ஒரு திறமையும் உனக்குள்ள இருக்கிற ஒரு மகிமையும் கர்த்தர் வெளிப்படுத்தாமல் உன் வாழ்க்கை முடிந்து போகாது. கர்த்தரின் மகிமைக்காகவே நீ வெற்றி பெற போகிறாய். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வெற்றியை சுதந்தரித்து கொள்ள நமக்குள்ளே ஒரு முக்கியமான காரியம் இருக்கணும். அந்த முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த விக்டரி மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதை சுதந்தரித்து கொள்ளுகிற நல்ல மனது, நல்ல சித்தம், நல்ல எண்ணம், நல்ல வார்த்தை, இந்த காரியங்கள் உங்களுக்குள்ளே பாசிட்டிவாக மாறணும். நெகட்டிவாக இருக்கக்கூடாது. மாறுபாடானதை நினைக்கக்கூடாது. மகிமை இழந்த வாழ்க்கையை செய்யக்கூடாது. மகிமை உள்ளவனாக நம்ம வாழ்வதற்கு என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நம்முடைய சிந்தனை சித்தமானால் சித்தம் செயலாய் மாறும். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனையை கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொண்டால் அது தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். அந்த சித்தம் நமக்கு ஜெயத்தை தான் தரும். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற அவருடைய சித்தம் என்னவோ அதுதான் இந்த பூமியில் செய்யப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். எனவே உங்களுடைய சிந்தனை சரியாக இருந்தால் உங்களுடைய சித்தம், தேவன் வைத்திருக்கிற சித்தம் சரியாகும். அந்த சித்தம் சரியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்காகவே நிச்சயமாய் வெளிப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காரியங்களில் நம்முடைய மனதிலே எப்பொழுதும் ஒரு தோல்வியின் மனப்பான்மை, நாம் காண்கிறதில் அசைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வாலிப பிள்ளைன்னா எப்படி இருக்கணும்? சுதந்திரிக்கிற அந்த தாக இருக்கணும், துடிப்பு இருக்கணும், அந்த அழகு இருக்கணும். கண்ணு குட்டினா துள்ளணுங்க. ஆமென், அல்லேலூயா. அதுக்காக இப்போ துள்ளி கிள்ளி யார் மேலே விழுந்துட போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் இருப்பாங்க. துன்மார்க்கர் அவங்க காலின் கீழே சாம்பலாக இருப்பாங்க. நீதியின் சூரியன் அவர்களுக்காக ஊதிட்டு இருக்கும். ஆமென். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சுதந்திரிக்கணும் போது ரெண்டு மென்டாலிட்டி வேலை செய்யும். ஒன்று தோல்வியின் மனப்பான்மை, இன்னொன்று வெற்றியின் மனப்பான்மை. தோல்வியின் மனப்பான்மை எவ்வளோ பெரிய ஆளுக்கும் வரலாம். வெற்றியின் மனப்பான்மை உனக்கு நிச்சயமாய் வரணும். உனக்கு என்ன பண்ணணும்? வரணும். அவன் இன்றைய தினம் உன்னுடைய தலையை நான் வாங்குவேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தலையெடுக்கக்கூடாது. ஏன்னா 40 நாளாக இஸ்ரவேல் ஜனங்களை தோல்வியின் மனப்பான்மையில் கொண்டு வந்து நிறுத்திட்டான். நேராக வந்தால் யுத்தம்னா எல்லாரும் அனுமதித்து நிற்பாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாம் அனுமதித்து நிற்பாங்க. ஒருவேளை பெலிஸ்தர்களும் இஸ்ரவேலருக்கும் நேரடியாக யுத்தம் கலக்கும். அப்பொழுது அவர்களை போய் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ, யாருக்கு அதிகமான விதத்தில் அவங்க மக்களை கொன்று குவித்து, அதுக்கு பிறகு அந்த நாட்டில் இருக்கிற அந்த ஒரு படையை ஜெயிக்குமானால் அந்த நாட்டை இவர்கள் சுதந்திரித்து கொள்ளுவார்கள். ஆனால் இங்கே நடக்கிற யுத்தம் ரொம்ப வித்தியாசமானது. இந்த வித்தியாசமானது என்னன்னா, உன்னை பயத்தாலேயே கொள்ளணும். நீ செஞ்ச பாவம்தான் உனக்கு காரணம்னு உனக்கு சொல்லணும். நீ ஒரு நாளும் தலையெடுக்கக்கூடாது. இந்த பயம் இருக்கணும். எந்த பயம் இருக்கணும்? அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு. அந்த பயம் இருக்கணும். பயம் என்பது ஒரு அறியாமை. அந்த பயத்தை தூக்கணும். நாம் தூக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது மற்றவர்கள், நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? கவலை இருக்குது. இயேசு இந்த ரெண்டுக்கும் இல்லை. இயேசு எதுக்கும் என்ன பண்ணலை? கவலைப்படலை. அவர் எதுக்கும் பயப்படலை. சொல்லுங்கள், ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவர் பயப்படலை? அவர் என்ன பண்ணலை? கவலைப்படலை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு காரியம் வரும்போது 40 நாளாய், நான் கோலியாத்தினுடைய இந்த யுத்தத்தை பற்றி அதிகமாய் பேச வரல, ஆனால் 40 நாளாய் அங்கிருந்த இராணுவ வீரர்களுக்கு அப்படி எவ்வளவோ சண்டை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு இராணுவ பயிற்சி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஆளுகளாக இருந்திருப்பாங்க. சமஸ்த இஸ்ரவேலை சவுலை விட உயரமானவன் யாருமே கிடையாது. ஆனால் 40 நாளாக அவன் வாயை கூட திறந்து பேச முடியாத அளவு பயத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டான். ஒரே ஒரு மனுஷன், எல்லாரை விட உயரமானவன் மட்டும் இல்லை, சிறு வயதிலிருந்து யுத்த பயிற்சி உள்ளவன். அவனை குறித்து ஃபேமஸான காரியங்கள் சொல்லப்படலை, ஆனால் அவனுடைய தோற்றம், அவனுடைய பேச்சு, அவனுடைய நட, அவன் வச்சிருக்கிற ஒவ்வொரு அந்த ஈட்டி, அவனுடைய கத்தி, அதுக்கு நிகராக எதுவும் இல்லைன்னு அவங்கள நம்ப வச்சான். அவனை யாராலும் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு. ஒரு நாளில் மார்ச் ஃபாஸ்ட் டெய்லி நடக்குது, ஆனால் ஜெயம் யாருக்குன்னு தெரியல. ஆனால் 40 நாளாக ஜெயிச்சுட்டு இருந்தவன் யாருன்னா கோலியாத் தான். ஆனால் கோலியாத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் சொல்கிறான், அவன் சின்ன வயசுலேருந்து அவன் யுத்த வீரன், அவனை குறித்து அறிகிற அறிவினால் ஒருத்தவங்க ஜெயிக்க முடியாது. ஒருவேளை உனக்கு அந்த திறமை இல்லை, திறமையினால் ஒருத்தவனை ஜெயிக்க முடியாது. திறமை இல்லை, சில அபியாசங்கள் இல்லை, அதுக்கான ப்ராக்டிஸ் இல்லை, அது உனக்கு தேவையில்லை. கர்த்தர் சொல்ற இல்லை. அவன் சொல்கிற ஒரே ஒரு காரியம் தெரியுமா, நான் கர்த்தருடைய நாமத்தினால் வரம்பா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோலியாத்தின் வெற்றி, கோலியாத்தை தாவீது ஜெயித்ததனுடைய வெற்றியின் ரகசியம் தாவீதுக்கு இருந்த கிருபை அல்ல, தாவீதுக்கு இருந்த பலன் அல்ல, தாவீதுக்கு இருந்த வேகம் அல்ல, தாவீதின் கையில் இருந்த கூழாங்கல் அல்ல, அவன் பயன்படுத்தின கர்த்தருடைய நாமம். அவருடைய நாமத்தை நிமித்தம் உன்னை அவர் வெற்றியாய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளுகிறது இல்லை, ஆனால் எல்லாரும் இதை தான் பார்க்குறாங்க. அவன் அவ்வளோ இப்படி, அவங்க இப்படி, அவங்க இப்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு அன்னைக்கு கோலியாத்தை மட்டும் ஒரு நாள் தாவீது எதிர்த்து வரலன்னா, தாவீது என்கிற சரித்திரத்தை இந்த புத்தகத்தில் நாம் பார்த்துருக்கவே முடியாது. அல்லேலூயா. மற்றவங்க எல்லாரும் அப்படி தான் பார்த்தாங்க, ஆனால் தாவீது வேற மாதிரி பார்த்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னு சவுல் பார்த்தான். கர்த்தருக்கு அது அது ஒரு தோல்வியின் மனப்பான்மை. ஆனால் தாவீது எப்படி தெரியுமா பார்த்தான், இது ஒரு பெரிய சான்ஸ், இன்னைக்கு இந்த மலையை நான் பேர்த்தே ஆகணும், இந்த சான்ஸை விட்டா இனிமேல் இப்படி ஒரு சான்ஸு வருமானு தெரியாது. ஒன்று, நான் உயிரோடு இருக்கிறத விட செத்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு வந்த இந்த காரியத்தில் நான் ஜெயித்து காட்டுவேன், அதில் கர்த்தருடைய நாமம் விளங்கும். நீ எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கு செய்ய ஆரம்பித்தா கர்த்தர் உன்னை எப்பொழுதும் வெற்றியாக தான் வச்சிருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தணும்னு ஆரம்பிச்சிட்டீன்னா, நீ எதை செய்தாலும் கர்த்தருடைய முன்னிலையில் அவருக்காக செய்து, அவருக்காக தான் நான் பிழைக்கிறேன்னு நீ நினச்சேன்னா கர்த்தர் உன்னை வெற்றியாக தான் வச்சிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தோல்வி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே தோல்வியை ஏற்றுக்கொண்டதினால் இருக்குது. சரி சொல்லுவாங்க, நீ இது எங்கே படிக்க போகுது, இது குடும்பத்தை எப்போ நடத்த போகுது, இது கல்யாணம் பண்ண புள்ள இருந்துருமா, இது புருஷன் விட்டுருவானா, இந்த குடும்பம் இப்படி இருக்குமா, அதையெல்லாம் பார்க்கலையானாம்மா. அந்த குடும்பமே வரலாறு தெரியும். இந்த பாருங்கள், எத்தனை வரலாறு ஈசாயின் வாழ்க்கையை குறித்து, ஈசாயின் குடும்பத்தை குறித்து. அதுக்கு முன்னாடி இருக்கிற குடும்பத்துக்கு எந்த வரலாறும் இல்லைனாலும் வரலாறு படைக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் இந்த எல்லாமே சுக திருச்சபைகளை ஒன்றை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. நீ ஒவ்வொருவரும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு ஹிஸ்டரியை உருவாக்குவீங்க, ஒரு வரலாறை உருவாக்குவீங்க, அது வித்தியாசமானதாக இருக்கும்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த 1000 தோல்விகளை பற்றி இன்னைக்கு தூக்கி எறிஞ்சு போடு. குப்பையை போட்டு கிளறாத. இன்றைய நாள் கர்த்தர் தந்த நாள், அதில் நீ களி கூறணும்னு நினைவு கூறு. இந்த நாள் என்னுடைய சவால்களை நான் ஜெயிப்பேன்னு நம்பிக்கையோடு கூட புறப்படு. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், இன்றைக்கு நான் அந்த வெற்றியை பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த வெற்றி உன் கையில் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பாரு. பில்லி பிரே என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த 4-5 பெண்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இது என்ன ஒரு காக்கிரி புக்கிரின்னு பண்ணதுன்னு. குடிகாரன், செம்ம குடிகாரன். குடிச்சிட்டு வந்து நடுவில் அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது நடுவில் வந்து உட்காந்துட்டான். கையில் பாட்டில், நடுவில் பெண்கள் நடுவில் வந்து உட்காந்துட்டான். அப்படி உட்காந்தோடனே இந்த சகோதரியில் ஏந்திரிச்சு ஓடலை, பயந்து ஓடிடுவாங்கன்னு நினச்சான். பயப்படலை. முட்டி போட்டவங்க தான். அவங்க ஜெபிச்சாங்க. இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது, எங்கே இருந்தானே தெரியாது. கம்ப்ளீட் அபிஷேகத்தில் அப்படியே நிரம்பினார். அந்த செகண்டில் அந்த மனுஷன் டோட்டலாக கர்த்தருக்காக மாறிட்டார். அவனுடைய மரணம் வரைக்கும் அவர் எழுதுகிறாங்க, அவர் சந்தோஷமாக இருக்கிறத தான் பார்த்தாங்களாம். பில்லி பிரே சந்தோஷம், ஒரு நாள் துக்கமாக இல்லையா. எப்படிப்பா ஒரு மனுஷன் அவருடைய சந்தோஷத்தை பார்த்தே நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்களாம். நடக்கும்போதே அப்படி தான் நடப்பாராம், ஜாலியாக நடப்பாராம், ஜாலியாக பாடுவாராம், ஜாலியாக தான் இருப்பாராம், ஜாலியாக தான் பேசுவாராம். கர்த்தருக்கு உடம்பு ஒரு மாதிரி வித்தியாசமாக அவர் குறித்து எழுதியிருந்தாங்க. நம்மெல்லாம் துக்கமான பிரசங்கியை தான் பார்த்துருக்கோம், அவர் சந்தோஷமான பிரசங்கி. அவர்கிட்ட பார்த்தங்க, உங்களுடைய சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னே, காலையில் ஏந்திரிக்கும் போது நான் முதல் கால் வைக்கும்போது அல்லேலூயா கர்த்தர் என்னை உயிரோடு வச்சிருக்கிறீங்கன்னு நன்றியோடு கூட ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். இந்த நாளை நீங்கள் எனக்கு ஜெயமாக கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லுவேன். ஒரு நாள் கர்த்தருக்கு மகிமை, ஒரு கால் கர்த்தரால் ஜெயம். அல்லேலூயா. என்னை எதில் கால் வைக்கிற, எந்த நம்பிக்கையில் எழுந்திருக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் கர்த்தருக்கு மகிமையாக தான் வாழுவேன். இந்த நாள் கர்த்தர் எனக்கு ஜெயமாக தான் கொடுப்பாருன்னு உன் கால் வைக்கும் போதே நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் நாட்கள் வெற்றியாக தான் முடியுன்றது எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பான். அவனுக்கு சாதாரண வீடு இல்லை, சாதாரண வேலை இல்லை, சாதாரண மனிதன் இல்லை. அவன் ஒரு ராஜ்யத்தின் தலைவனாக இருப்பான். ராஜ்யத்தின் ஒரு ராஜாவாக தான் மாறுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் ராஜாதி ராஜான்னு வர்றாரு. ஏன் இந்த பூமியில் அவர் அரசால போகும்போது அவரோடு கூட ராஜாக்கள் இருக்க போகிறாங்க. அந்த ராஜாவில் ஒருத்தவனா நான் இருப்பேன்னு நான் நம்புகிறேன். நீ என்னன்னு நம்புகிற? என் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லை. நான் வாழ்கிறது ராஜ வாழ்க்கை தான். நான் ராஜாவை போல தான் வாழுவேன். அந்த ராஜ மேன்மையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருடைய வருகையில் நான் ஒரு ராஜாவாக தான் இருப்பேன்னு சொல்கிறேன். நல்ல மேலே கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த ராஜ மேன்மைக்கும் ராஜ மகிமைக்கும் நீ தகுதியா அப்படின்ட்டு ஒரு கேள்வி உனக்குள்ளே வரும். அப்படி வந்துச்சுன்னா 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கும் போது எடுத்துங்க, இந்த வசனத்தை வாசிங்க. நாங்கள் மாம்சத்தில் இருக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் இந்த பூமியில் வாழ வரல, யுத்தம் செய்ய வந்திருக்கிறோம். எங்கள் எண்ணத்தை நாங்கள் ஜெயிக்க வந்திருக்கிறோம். எங்கள் எண்ணங்களை ஜெயிக்க வந்திருக்கிறோம். நல்லா படிக்கிறேன், படிடா படிடா படிடா. படித்தா அப்போ தான்டா நல்ல வேலையில் உட்காரலாம். நல்ல வேலையில் உட்காந்தா தான் அப்போ தான்டா துட்டு சம்பாதிக்கலாம். துட்டு என்ன பண்ணலாம்? சம்பாதிக்கலாம். எண்ணம் அதுதான். ஆமாம், துட்டு சம்பாதிச்சிட்டானே, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். பணம் சம்பாதிங்க, நான் வேலைன்னு சொல்லலை. பணம் எல்லாத்துக்கும் உதவும் தான் வசனம் சொல்லுது. ஆனால் பணம் நம்ம வாழ்க்கையினுடைய எல்லையை நிர்ணயிக்கக்கூடாது. அந்த எல்லையை தாண்டிடணும்.
நல்லா அந்த அந்த நாளில் நம்ம வீட்டிலேயே தோட்டம் போடுவோம், காய்கறியெல்லாம் செய்வோம். காய்கறி தான் நம்முடைய சாப்பாடாக இருக்கும். அது காய்கறி என்ன, கீரை சாப்பிட்டியா? அப்புறம் கீரை கடைஞ்சி அதை தான் என்னது சாப்பாடுக்கு போட்டு பிடைஞ்சி சாப்பிட்டோம். அப்போ கீரை சாப்பிட்டியா அப்படின்னா என்னது, முளைக்கீரைன்னு ஒன்று இருக்கும். இன்றைக்கி போட்டால் ஒரு வாரத்தில் என்ன பண்ணலாம், 10 நாளில் அது கீரையே ஆகிடும். அதுதான் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் இருக்கும். வெளியில் போகும்போது கீரை சாப்பிட்டோம், கீரை தான் எங்களுக்கு சாம்பார் அப்படி சொல்கிறது இல்லை. அது இப்போ பெரிய பணக்காரன் ஆகிட்டான். 5 ஸ்டார் ஹோட்டலில் போகிறான், உட்காந்தோடனே வெஜிடபிள் சூப்பு, சாலடு, அப்புறமேல என்னது முருங்காய் சூப். முருங்காய் சூப்னா தெரியுமா உங்களுக்கு? முருங்கைக்கீரை சூப்பு. அதுக்கு 300 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறான். ஒரு காலத்தில் இந்த கீரையை சாப்பிட்றது கேவலம் அப்படின்னு நினச்சவன் எனக்கு பெரிய பணக்காரன். மட்டன் வேணாம், உடம்புக்கு ஒத்துக்காது, சிக்கன் வேணாம், அதெல்லாம் பொரிச்சது, இது எண்ணெய், இது உப்பு, இது சர்க்கரை எல்லாத்தையும் விலகிட்டு இப்போ எதை தான் துண்ணணும்? எனக்கு அது அந்த நிலைமையை வந்துட்டோம் பாருங்க. சைக்கிளில் போனால் ஏழை, சைக்கிளில் போனால் ஏழை. இப்போ பாருங்கள், காலையில் பெரிய பெரிய பணக்காரனும் சைக்கிள் ஓட்டுறான், அது ஜிம்மில். அதுக்கு ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய்க்கு 2000 ரூபான்னு கொடுத்துட்டு எதுக்கு? அந்த காலத்தில் நம்ம ஒழுங்காக சைக்கிளை என்ன பண்ணிட்டோம், ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம நல்லா தான் என்ன பண்ணோம் இருந்தோம். அது காலத்தில் நடந்து போனால் கேவலம். இப்போ நடக்கிறான். எதுக்கு? தின்ன கொழுப்பை குறைக்கிறதுக்கு. புருஷனும் நடக்கிறான், பொண்டாட்டியும் நடக்கிறா, 2 பேரும் நடக்க முடியாமல் நடக்கிறாங்கப்பா. அவன் காசு கூட இல்லைன்னாலும் பரவாயில்லை, இப்படி பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா போதும், அவன் நல்லா இருப்பான்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ அதே காசு வந்துருச்சுன்னா முதல்ல அவன் செய்கிறது விவாகரத்து. அப்போ வாழ்க்கையே அவனுக்கு இல்லாமல் போயிது பாருங்க. வேடிக்கையில் வாழ்க்கையை எடுக்கிறல. ஏழையாக இருந்தாலும் ஒரு கல்யாணத்தில் பாருங்க, நம்ம விசுவாசிகளை பார்க்கும்போது இவ்வளவாடா வச்சுருக்குது இது அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நான் இப்படி ஒரு புடவையை பார்த்தா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்குது, இவ்வளோ நகை போட்டுட்ருக்குது. இப்போ சாதாரணமாக வந்தால் இது 10 ரூபா போடுற விசுவாசிகளாம் இங்கே இத்தனை என்னது 100 பவுண்டில் போட்டுட்டு உட்காந்துருக்குது அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி தலை சுற்றும். நம்ம ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக நடிக்கணும். பணக்காரனாக இருக்கணும்னு பார்த்தா அவன் போடுற ஷர்ட்டும் அந்த டிஷர்ட்டும் அந்த ட்ரௌசரை போட்டுட்டு வரானே, அது எதுவும் பிராண்டு கிடையாது. இவன் பிராண்டில் பிராண்டி ஆகிடுறான். எல்லாம் பிராண்டு, அது இல்லை. அவன் சாதாரணமாக தான் இருக்கிறான். நம்ம இவங்கெல்லாம் அப்படி பணக்காரன், அந்த ஷூ போடணும், இப்படி இந்த இது நடக்கணும், எல்லாமே நடிப்பு தான். பெரிய பெரிய ஜட்ஜு, நீ அப்படிப்பட்ட தீமையை செஞ்சுட்ட, நீ பணத்தை ஏமாத்திட்டு, நீ லஞ்சம் வாங்கிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு இவன் ஆயிரமாக கோடியாக என்ன பண்ணுறான், பணத்தை சேர்த்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் கொண்டு போய் வச்சு கடைசியில் கொளுத்து விட்டு என்ன பண்ணுது, பத்திக்கிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து எரியுது. புத்தியில் பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஜட்ஜுக்கு என்ன இல்லை, இது வேறு என்ன கொண்டு போய் உள்ளே வச்சுருவான். அந்த பண ஆசையிலேருந்து வெளியே வரவே என்ன பண்ண முடியல. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், கடைசியில் அரசியல்வாதி ஆனாலும், நீ பெரிய மக்களுக்கு நன்மை செய்கிறவனாக இருந்தாலும், பணம் தீமை தான் செய்யணும் போதிச்சாலும், கடைசியில் பண ஆசைக்குள்ளே தான் என்ன பண்ணிடுறான், போயிடுறான். இந்த பண ஆசையை வெறுத்து போகிறது என்னென்னா, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, எளியவர்களுக்கு உதவி செய்கிறது. வெளியில் பிச்சைக்காரவனுக்கு கேட்குறவனுக்கு 10 ரூபா கொடுக்கறதுக்கு நம்ம மனசு வராது. ஆனால் சாப்பிட்ட பிறகு 20 ரூபா டிப்ஸு கொடுப்போம். ஏன்னா சர்வர் நம்மளை தப்பாக நினச்சக்கூடாது. அவன் யார், நாளைக்கு அவன் தான் நம்ம வந்து மொய் வச்சு அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட போகிறானா, அது ஆனால் 20 ரூபா வைக்கணும். வெளியில் பிச்சை எடுத்துக்கிட்டு 2 பிள்ளைங்க உட்காந்து பரிதாபமாக ஏதோ ஒரு சோறை தின்னுட்டு இருந்தால், அதை அப்படியே ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதுக்கு அது அழகாக வரைஞ்சி அதை 10 லட்ச ரூபாய்க்கு வித்துடுறானுங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒரு ரொட்டி போடுறதுக்கு ஒரு மனசில் இல்லை. பணம் வர்றதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கிறான், பணம் வந்த பிறகு அவன் ஒரு சூதாடியாக மாறுறான். ஒரு காலத்தில் குடிக்கிறது தப்புன்னு சொன்னவன் இப்போ குடிகாரனா மாறிடுறான். அது என்ன வாழ்க்கைன்னு தெரியல. முந்தி டிரான்சிஸ்டரில் ஏதோ கேட்ட போது கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன்.
சினிமா தியேட்டரில் போய் பார்த்தது கூட ஒரு வேளை குறைவுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு 2 மணி நேரம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார நேரம் இல்லை. காலையில் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறதற்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஆனால் ஐபிஎல்னு வந்துருச்சுன்னா இந்த மகன் என்ன பண்ணுவான், ராத்திரி 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் உட்காந்து, ஒருவேளை டாய்லெட்டு அங்கேயே கொண்டு வந்து வைக்க முடியுமான்னா அது கூட அங்கேயே இருந்துட்டு அதை பார்த்துட்ருப்பான். புத்தி இல்லாமல் போனாங்க. ஒருத்தவங்க திருடிட்டு போனாங்க. அவனை வந்து போலீஸ் பிடிச்சிச்சு. போலீஸ் கேட்குது, எப்படி திருடுன? இல்லைங்க, நாங்கள் அந்த அம்மாட்ட போய் கேட்டேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எடுத்துக்கோன்னு சொன்னாங்க, நான் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னு நான் நேராக போனேன். அம்மா அப்படின்னோன்னே என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. என்னென்னா அவங்க வந்து அப்போ தான் சித்தி பார்த்துட்ருக்குறாங்க. சித்தி பார்த்துட்ருக்குறாங்க. என்ன வேணும் அப்படின்னு. இல்லை, இந்த பீரோ போ எடுத்துக்கோ போ, என்னை தொந்தரவு பண்ணாது. அந்த போனான். அம்மா நான் போயிட்டு வரேம்மா, போயிட்டு வா. அவங்க தான் என்னை அனுப்பி வச்சாங்க. அப்படி மறந்து போய் உன் நேரத்தை எல்லாம் எதுக்கோ கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 மணி நேரம் ஜெபிக்க உனக்கு நேரம் இல்லை. உனக்கு 2 மணி நேரம் வாரத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு உனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை என்பது இதுவரை செய்தது அல்ல, இன்னையிலிருந்து நீ மாறப்போகிறதை வைத்து தான் உன்னுடைய வெற்றி உன் கையில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாதவன் ஒரு நாள் வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது. மாற்றத்தை விரும்பினால்தான் நாம் வாழ முடியும். லேவியராகம புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, லேவியராகமம் 23வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். சொல்லுங்க. அதான் முதல்ல வந்தோன்னு சொன்ன, பேசிக்கிட்டே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற எல்லா செல்ஃபோன் கம்பெனியும் ஒரே ஒரு நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றான். அந்த ஒரே நாடு எது தான்? ஏன்னா இங்கே எவனை கேட்டால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், சும்மா இருக்கிறேன். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? அவரும் சும்மா தான் இருக்கிறார். இல்லை, சும்மாவே ஓடுது. வேலை செய்யணும். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தை உண்டாக்கி தேவன் ஆராதனையை மனுஷன் கையில் கொடுக்கல, வேலையை தான் முதல்ல கொடுத்தார். அந்த வேலையும் கர்த்தருக்கு மகிமையாக அவன் செய்யும்போது 6 நாளும் கூட இருந்து 7வது நாள் அவனுக்கு ஓய்வு கொடுத்தாரு. எதுக்கு? அதை அவன் அனுபவிக்கணும். மனரம்மியமாக மனைவியோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் அதை அனுபவிக்கணும். இந்த சரீரத்துக்கு ஓய்வு தேவை. கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்பது அவருக்கு ஓய்வில்லை, உனக்கும் எனக்கும் முன்மாதிரியை வச்சாரு. நீ ஓய்ந்திருக்கணும். எதில் ஓய்ந்திருக்கணும்? உன்னுடைய ஆசையை அடக்க உனக்கு தெரியணும். உடைய இச்சையிலிருந்து வெளியே வரணும். எது உன்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுதோ அந்த பிரச்சனையை மேற்கொள்ள உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் திரும்பி அந்த வசனத்தை எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஒருவேளை சபைக்குள்ளே வரும்போது தான் நீ என்ன செய்கிறன்னு தெரியும். திருவிருந்து என்பது சாதாரணமானது கிடையாது. எதற்காக அது அப்படின்னு சொன்னால், நாம் நம்மை நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும். சொல்லுங்க. நாம் நம்மை நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆனால் எப்படி வாழணும்? 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் திரும்பி வாசிக்கும் போது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் இல்லை. மாம்சத்தில் யோசிக்கிறவங்க இல்லை. எங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அல்லேலூயா. என்ன ஆவி ஆவின்றீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் கடவுள் பாவியாக இருக்கலாம், ஆனால் எங்கள் ஆண்டவர் ஆவியாய் தான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் இந்த நாளில் என்னென்ன ஒரு இதில் இப்போ பர்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று வந்திருக்கு. அது ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொல்லி ஒரு ஏஐ வாங்கினேன். அதில் முதல் கேள்வி கேட்டேன், ஒய் மேன் இஸ் எர்.
ஓய் மேன் இஸ் எர் அப்படின்னா மனிதன் தவறக்கூடியவன். ஏன் தவறான்னு கேட்டேன். அவன் குடும்பம், அவன் சூழ்நிலை, அவனுடைய ஜீனு, அவனுடைய இருக்கிற அந்த சுரப்பிகள், அது இதுன்னு அவாட்டு கொடுக்குது. அவனுடைய சூழ்நிலை இதெல்லாம் அதனால தான் அவனை எல்லாத்தையும் தவறு செய்கிறான் அப்படின்னு நான் சொன்னேன். ஒய் காட் கேனாட் எர் அப்படின்னு போட்டேன். கடவுள் ஏன் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அப்போ பைபிள்லேருந்து எடுத்து பைபிள் சொல்லுது, கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் தவறு செய்ய முடியாது. அதுக்கும் பைபிளை தான்ப்பா உன்னால் கொண்டு வர முடியும். அதில் எழுதிருப்போம் ஆஸ்க் எனிதிங். அப்போ யாரையும் கொண்டு வந்து காட்ட முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியினாலே நான் ஆவியில் இருக்கிறேன் அப்படின்னா நான் உயிராக இருக்கிறேன். நான் உயிராக இருக்கிறது நான் எதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஆவியினால். அதனால் ஆவியில் இருக்கிற வரைக்கும் நான் தவறு செய்ய மாட்டேன், நான் தப்பி நடக்க மாட்டேன், நான் மோசமாக வாழ மாட்டேன். ஏன்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தனாய் தான் இருப்பேன்னு சொல்லுங்க. நல்லா கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. இங்கே இருக்கிற அரண்கள் என்பது உன்னை ஜெயிலில் கொண்டு போய் வைக்கிறதற்கு சமம். உன்னை ஜெயிலில் வச்சிட்ருக்கு, உன்னை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கு. உனக்கு உன்னுடைய ஆசை உன்னை அடிமைப்படுத்துதா, உன்னுடைய பாசம் உன்னை அடிமைப்படுத்துதா, உன்னுடைய பொல்லாத குணம் உன்னை அடிமைப்படுத்துதா, உன்னை கோபம் உன்னை அடிமைப்படுத்துதா, உன்னை இச்சை அடிமைப்படுத்துதா? எதுவுமே உன்னை அடிமைப்படுத்தக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது. ஆசை. காலையில் ஒரு டீ குடிக்கலைன்னா எனக்கு தலையை வெடிச்சிடும். வா உக்கார். காலையில் நீயும் குடிக்க வேணாம், நானும் என்ன பண்ணால் காஃபி குடிக்க வேணாம், டீ குடிக்க வேணாம், ஓகே, தலை வெடிக்கிட்டும். அப்படி ஒரு ஆள் இருந்தனா ரொம்ப சந்தோஷம். எனக்கு டீ குடிக்காமல் தலை வெடித்த இந்த ஜானகி செத்து போனேன். யாராவது ஜானகி வராது அந்த ஊர் அப்படின்னு சொன்னால் அது கின்னஸ் ரெக்கார்டுங்க. ஒரு ரெக்கார்டு நான் செஞ்சவனாக இருக்கிறோம். கர்த்தருக்கு உட்காந்து பார்ப்போம். அதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஒரு ஊழியக்காரர் வந்தார். கர்த்தர் சொன்னாராம், நீ மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு. அவர் பேர் மசி. நீ மாம்பழம் சாப்பிடக்கூடாது. நான் அவரை கேட்டேன், அதை ப்ரீச் பண்ணார். அப்போ மாம்பழம் சாப்பிட்றதுலாம் பாவமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஒரே நேரத்தில் 10 கிலோ மாம்பழம்னாலும் உட்காந்து சாப்பிடுவேன். கர்த்தர் சொன்னார், இனி நீ மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு. அது சொல்லி தொலையக்கூடாது. ஏதோ 1 2 சாப்பிட்றோம், அதையும் நீ கொடுத்துருவீங்க. கர்த்தருக்கு உடையை மாற்றிக்கொண்டு சீரியலாக வர்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. நான் சொல்கிறது, மதம் ஒரு ஒரு சீருடை போட வைக்கும். மதம் சீருடை போட வைக்கும். மதம் ஒரு இடத்தை காட்டும். மதம் இடத்தை காட்டும். மதம் மக்களை பலியாக்கும் போது கூட ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. பள்ளிக்கூட பிள்ளைகளை கொடுத்து கற்பழித்து அதை பலியாக்கும் போது கூட அந்த சாமி அவனுக்கு ஒன்றும் செய்யலை. இது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விடுதலையோடு வாழத்தான் கர்த்தரே ஆவியாக இருக்கிறாரு. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பரிசுத்தவான்னு சொல்கிறது அப்படி வெளியில் திருவிருந்து எடுத்து இல்லை. நீ பரிசுத்தமாய் வாழ்கிறதுல தான் உன் வெற்றி இருக்குது. உன் எண்ணங்களை ஜெயிக்கிறது தான் வெற்றி இருக்குது. நான் தான் சொன்னேன், எண்ணம் தான் சித்தமாகும். அந்த எண்ணம் இப்போ வெளியில் போகும்போது அந்த கடையில் வரும்போது நல்ல பூரியம் நல்லா சுட சுட போட்டிருந்தான். போகும்போது 9:30 மணிக்கு பூரியம் என்ன பண்ணணும், சாப்பிட்டு தான் அது வாங்கிட்டு தான் போகணும். இன்றைக்கி மத்தியானம் நான் சிக்கன் இந்த இடத்துல எடுத்தால் நல்லா இல்லை, அவன்கிட்ட தான் எடுக்கணும். அப்புறமேல இன்றைக்கி அந்த கடையில் வரும்போதே பார்த்தேன், அந்த படத்தில் போட்டிருக்கிற மாதிரியே ஒரு புடவை அங்கே போட்டிருக்கிறேன். எந்த படத்தில் எவ்வளோ கட்டினது, அதனால் அவள் கட்டாமல் கூட இருப்பா. ஆனால் அவள் கட்டுனா அப்படின்னு சொல்லி வாய் விட்டு வேறு ஜீன்ஸ் போட்டிருப்பா, விடுங்க, அப்படி ஜீன்ஸ் போட்டிருப்பா. அவள் ஒரு புடவை கட்டினா இந்த புடவை தான் கட்டணும். இப்படிலாம் உன் மனசில் நினைக்கிற பாரு, அந்த எண்ணத்தை உன் சிறையாக்குது. அது உன் வருமானத்தை வீணாக்குது.
தேவன் தேவையை சந்திக்கிறவர். தேவன் என்ன பண்ணுறவர்? தேவையை சந்திக்கிறவர். 20 லட்சம் மக்கள் வந்தாங்க. அந்த மக்களை தேவன் அழகாக நடத்தினார். அங்கே ஒரு கற்பழிப்பு இல்லை, அங்கே ஒரு கொலை இல்லை, அங்கே ஒரு குற்றச்செயல் நடக்கலை. ஏன்னா தேவன் அவங்க தேவைகளை கொடுத்தாரு. தேவன் தான் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. தேவனை தவிர வேறு ஒரு தேவை இல்லை. தேவன் கூட இருந்ததுனால அவங்களுக்கு ஒன்றும் குறைவு இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புசிக்கவும் குடிக்கவும் இருந்தால் போதும். உனக்கு என்ன தேவையோ தேவன் அதை நிச்சயமாக என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த தேவைக்கு மிஞ்சி போகும்போது தான் பாவம். உன்னுடைய லைனை கிராஸ் பண்ணுறது தான் பாவம். உன்னோட லைனை கிராஸ் பண்ணுறது தான். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறது தப்பில்லை. ஆனால் இன்னொருத்தன் பொண்டாட்டியை பார்த்து கல்யாணம் பண்ணுறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட சில கன்றாவியெல்லாம் வரும். நான் சொன்னால் பெரியதாக இருக்கும். நான் லவ் பண்ணவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்புறம் இன்னும் 2-3 பிள்ளைங்க இருக்குது. அப்புறம் ஆண்டவர் எப்படியாவது அந்த மனுஷனை திருப்பி என்கிட்ட வந்து வாழ வைக்கணும், அந்த பொண்டாட்டியை சாவடிக்கணும். என்கிட்ட வந்து ஜெபம். உண்மையை சொல்கிறேன். நான் என் மனசில் என்ன நினச்சேன்னா, ஒன்றை எனக்கு ஒரு உரிமை கர்த்தர் கொடுத்தாருன்னா, உனக்கு இந்த அரசாங்கம் எனக்கு ஒரு உரிமை கொடுத்தாருன்னா, என் கையிலும் ஒரு AK-47 இருந்தா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. இது தேவையான நினச்சி அதை மட்டும் செஞ்சால் நீ ஃப்ரீடமாக தான் இருப்ப. எத்தனை பேர் சொல்கிறேங்க? ஆசையை விட்டுடுங்க, தேவைக்கு மட்டும் வாழுங்க. கர்த்தர் உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாரு. தேவனே உன் தேவையாக இருந்தால் தேவையானதெல்லாம் நிச்சயமாக கொடுப்பாரு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவை எல்லாம் நிறைவேற்றும். ஒரு கோபத்தை ஜெயிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். கோபப்பட்டு பழி வாங்கின வச்சு செஞ்சான்டா, எனக்கு என்னமோ புரியல. அது என்னடா வச்சு செஞ்சான்? நம்ம அந்த காலத்தில் இந்த அதிர்ச மாவு இருக்குல்ல, அதை வச்சு அப்புறம் செய்வாங்க. சொல்லுங்க இல்லை, அதை வச்சு செய்கிறது. இப்போ வச்சு செஞ்சானா என்ன? அவன் சின்ன வயசில் இவருக்கு என்ன பண்ணாரோ அது இவர் படித்து அப்புறம் அவங்க அப்பாவை அவர் ஷூட் பண்ணாலும் அதே இடத்துல அவரை வச்சு இவர் என்ன பண்ணிட்டாரா? ஷூட் பண்ணார். சரி, ஷூட் பண்ண பிறகு இவர் எங்கே இருப்பார்? ஜெயிலில் இருப்பார். நீ உன்னுடைய எண்ணத்தை, உன் கோபத்தை ரிலீஸ் பண்ண, உன்னுடைய பழி வாங்கிறத என்ன பண்ண? ரிலீஸ் பண்ண. இப்போ ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல என்ன பண்ணிட்ட? நீ இருக்கிற. அதுதான் உண்மை. உன் கோபத்தை காட்டலாம், உன்னை மன்னிக்க முடியாத தன்மையை காட்டலாம், உன் வெறுப்பை காட்டலாம், உன்னுடைய கசப்பை காட்டலாம். ஆனால் நீ எதை காற்றிய, எந்த பாலை எறியறியோ அந்த பாலை உன் கையில் என்ன பண்ணும்? திரும்பி வரும். நீங்கள் எதை விதைக்கிறையோ அதுதான் என்ன பண்ணும்? உன்னை அறுக்க முடியும். இன்னைக்கு அன்று அதாவது பொறுமை இல்லாதவனுக்கு பொறுமையை காட்டு, சாந்த குணம் இல்லாதவனுக்கு உன் சாந்த குணத்தை காட்டு, அன்பை காட்டாதவனுக்கு ஒன்று அன்பை காட்டு, வெறுப்பை காட்டுனவனுக்கு இன்னும் தாழ்மையை காட்டு, அல்ல உன்னை அடக்கி ஆளணும்னு நினச்சவனுக்கு இன்னும் கொஞ்சம் தாழ்ந்து காட்டு. உனக்கு மேலே உயரணுன்றவங்க உயரட்டும், பரவாயில்ல, நான் தாழ்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு சாந்த குணத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமியை அரசால போகிறது நீ தான். அல்லேலூயா. பெந்தகோசேக்காரன் எவனும் பெந்தகோசேக்காரன் கிடையாது. ஆவியினால் நடத்தப்படுகிறவன் தான் பெந்தகோசேக்காரன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறது உண்மை, அது சத்தியம். அதாவது நம்முடைய குணங்களை பரிசுத்த ஆவியானவரை பெறுகிற எத்தனையோ பேர் குதிச்சிட்டு இருந்த பல ஆள் எனக்கு தெரியும். அது இன்றைக்கி சபைக்க கூட வராமல் போனது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள நான் கூப்பிடக்கூட இல்லை, சிலருக்கு நல்லா தெரியும். அவ்வளவு கத்துனாங்க, அவ்வளவு ஜெபிச்சாங்க, உளுந்து பறண்டாங்க, அப்படியெல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி எங்கே போனாங்க? மாம்சத்தில் தான் காட்டணும்னு நினச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் கனியை தேடி தான் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷனை கொண்டு போய் ஒரு தோட்டத்தில் வச்சாரு? அங்கே கனி இருந்தது.
கர்த்தர் எங்கே வரப்போகிறாரு? கனி இருக்கிறது உன்னுடைய வீட்டுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? வரப்போகிறாரு. அப்போ உன் மாம்சத்தை அடைக்காம, உடைய மாம்ச சிந்தை மரணம் என்பதை உணராம, நீ ஆவிக்குரிய மனுஷன், நான் ஆவியினால் நடத்தப்படுகிறவன், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டுன்னு சொல்லும்போது, நீ ஒவ்வொரு நாளும் விடுதலைக்கான ஒரு போராட்டத்தை போராடி ஜெயிக்கும் போது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறவங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த எண்ணத்தையும், அந்த வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், சொல்லுங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாய் இருக்கிறோம். சிறைப்படுத்தலாய் இருக்கிறோம். இந்த பழி வாங்குகிற குணம் இருக்குது பாருங்கள், அது சாதாரணமான குணம் இல்லை. அந்த பழி வாங்கினதை பார்த்தா தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு மனைவி காலையில் ஏந்திரிச்சோன்னு புருஷனை பார்த்து கேட்டா, எங்க நைட்டு ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டீங்களான்னு. ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? இல்லை, தலகாணியில் பாதியை காணா வச்சு செஞ்சுட்டாங்க. அவரு தீபாவளிக்கு உங்கள் அம்மா மைசூர் பாக்கு செஞ்சுருக்கிறா, ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி குடிங்க. புரியல உங்களுக்கு? தீபாவளிக்கு உங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்கா? மைசூர் பாக்கு செஞ்சுருக்கா, ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி என்ன பண்ணுங்க, குடிங்க அப்படி ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பழி வாங்குற குணம் தான்றாங்க. இதுவும் அதுதான். நைட்டு எழுப்புறாங்க புருஷனை, எங்க திருடன் வந்துட்டான் என்ன பண்ண, இல்லை பலகாரத்தெல்லாம் தூக்கிட்டு போகிறான். திரும்பி போய் படுத்துட்டான். என்னங்க நான் இவ்வளோ சொல்கிறேன், பலகாரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்கிறேன், நீங்கள் படுத்து தூங்குறீங்க அப்படின்னு. சும்மா ரீ, நாளைக்கு எங்கேயாவது செத்து கிடப்பான். உங்கள் எண்ணத்தை கொஞ்சம் சீர்தூக்கிற இடம்தான் நம்மை நாம் அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதனால தான் எண்ணத்தை சிறைப்படுத்தணும், இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தணும். எண்ணத்தை சிறைப்படுத்தி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் சபை உன்னை சிந்திக்க சொல்லுகிறது. உன்னை சிந்திக்கிறதற்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கொண்டு வராரு. அதனால தான் மேய்ப்பன் தான் அவங்கள நடத்தணும்னு வச்சிருக்கிறாரு. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக. அப்போ எல்லா ஆடுகளும் மேய்ப்பனுடைய ஜீவனை சொல்லுங்க எடுக்கவே இருக்கான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது ஒரு மேய்ப்பனுக்கு தான் எந்த இடத்துல அதை மேய்க்கணும், எந்த இடத்துல செழுமை இருக்குது, எந்த இடத்துல விஷம் இருக்குது, எந்த இடத்துல விஷப்பாம்பு இருக்குது, எங்கே மிருகம் இருக்குது, எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பான இடத்தை அறிஞ்சு அந்த இடத்துல அவைகளை இளைப்பாற பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 6 நாள் வேலை செஞ்சாலும் நீ 7வது நாள் ஒரு மேய்ப்பனோடு இரு. ஒரு மேய்ப்பன் சொல்கிறத என்ன பண்ணு, கேளு. எங்கே உனக்கு போராட்டம் இல்லையோ, எங்கே உன்னை கடிக்கிற உண்ணிகள்லேருந்து உன்னை எடுத்து போட்டு உன் தலை மேலே கொஞ்சம் எண்ணெயை வச்சு உன் காயங்களை பூசுவானோ அந்த மேய்ப்பன் கையில் உன்னை வச்சிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்கிறாரு, கர்த்தரே உன் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நீ தாழ்ச்சி அடையவே மாட்டேன். அல்லேலூயா. நான் தாழ்ந்திருக்கிறேன்னு சொல்கிற நேரத்தெல்லாம் என்னுடைய தேவை இருக்கிறது, என்னுடைய கஷ்டம் இருக்கிறது சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறாரு. நான் தாழ்ச்சி அடைகிறது இல்லை. ஒரு பெரிய காரியம் உன் கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் கையில் ஒன்று இருந்தாலும் பயன்படுத்துவார், ஒன்றுமே இல்லைனாலும் உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீகளில் ஒன்றுமே இல்லை, ஆனால் உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கி சென்றார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை அவள்கிட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கையில் காசு இல்லை, பணம் இல்லை, ஆனால் எங்கள் கையில் என்ன இருக்குது, இயேசு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலரால் முடவனை நடக்க பண்ண வச்சு முடிஞ்சிச்சு, சப்பானை நடக்க பண்ண முடிஞ்சிச்சு. நடக்காத அற்புதங்கள் உன் கையில் ஏதோ ஒன்று இருக்குது என்பதனால் அல்ல, உன் கையில் எதுவும் இல்லைனாலும் தேவன் உன்னை பயன்படுத்த முடியும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறவங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உன் கையில் என்ன இருக்குதோ அதை பயன்படுத்து. உன் வாழ்க்கை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? வெற்றியாக மாற்ற போகிறாரு என்பதற்கு ஒரு உதாரணம் தான் யாத்திராகமம் 4வது அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் போது 4ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் வரை வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார். எல்லாம் இல்லை இல்லை இல்லை. ஆனால் பேதுருக்கிட்ட ஒரு ஆயத்தம் இருந்ததை பார்த்தார் கர்த்தர். அவன் அன்னைக்கு ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், சரி தூக்கி வலையை தூக்கி போட்டுவிட்டு போட்டை தூக்கி எரிஞ்சிட்டு இந்த மாதிரி இந்த வேலையே வேணாம் அப்படின்னு போகல. வலையை அலசிட்டு இருந்தான், வலையை பழுது பார்த்தான், போட்டு வெளியில் மேலே நிற்கிது, ரெடியாக தான் இருக்குது. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இதே கடலில் என்ன பண்ணுவேன்? மீன் பிடிப்பேன். இதே கடல் எனக்கு என்ன பண்ணும்? எனக்கு ஒரு லாபம் தரும். அவன் வாழ்க்கை நம்பிக்கையினால் கட்டப்பட்டிருந்தது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன போல இருக்கவான்னு சொல்லலை, என்னை பின்பற்றினாரு. அல்லேலூயா. மதங்கள் கடவுளை போல் ஆகலாம் என்று சொன்னதுனால உருவானுச்சு. இயேசு என்ன போல் ஆகவான்னு சொல்லலை, இயேசு என்னை பின்பற்றுன்னு சொன்னார். அல்லேலூயா. உன்னை மனுஷரை பிடிக்கலாக மாற்றுவேன். இல்லை 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 இல்லை. அவனை பார்த்து கர்த்தர் அவனை நோக்கி, இல்லைப்பா நீ ஒன்று இல்லைன்னு சொல்கிற, இப்போ உன் கையில் என்ன இருக்குது சொல்லுங்க? மோசே உன் கையில் என்ன இருக்குது? ஒரு கோல் என்றான். பார்க்காமலே கரெக்டாக சொல்லிட்டீங்க. உன் கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையில் போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. அவன் கையில் கோலாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயம்தான் பிசாசின் மிகப்பெரிய ஆயுதம். பயம்தான் பிசாசின் மிகப்பெரிய ஆயுதம். அங்கே நடந்தால் அப்படி ஆகிடும், அந்த ரோட்டில் போனால் இப்படி ஆகிடும், இவங்க இப்படி நம்மளை பண்ணிவிடுவாங்க, அவங்க அப்படி நம்மளை பண்ணிவிடுவாங்க, இந்த 4 மோசம், இந்த வீடு மோசம், இந்த நிலம் மோசம், இந்த வாழ்க்கை மோசம், இந்த மோசமான ஒருத்தன் கையில் கொடுத்துட்டேன், ஏதோ அவனை பார்த்தாலே பயம். எல்லாமே பிசாசினுடைய சில காரியம். உன் கையில் என்ன இருக்குது? கோல். கீழே போடு. என்ன ஆயிடுச்சு? லிட்ரலாக பாம்பு. நல்லா கவனிங்க. கோல் கையில் இருந்தாலாவது என்ன ஆயிடலாம்? பாம்பு அடிக்கலாம். இப்போ கோல் என்ன ஆயிடுச்சு? இப்போ சொல்கிறாரு, எதுக்கு போட சொன்னார்னே தெரியல, பாம்பையும் அடிக்க முடியாது. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி கோலால் அடித்து பண்ணுறது இல்லை, அது வாழை பிடி. அல்லேலூயா சொல்லுங்கள். அது வாழை பிடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. அது வாழை ஆடிட்டு இருக்குது, அதை நீ விட்டுறக்கூடாது. நான் முந்தா நாள் திடீர்னு ஒரு 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 நினைவு வந்தது. இந்த பார்வோனுடைய தலையில் என்ன இருந்துச்சு? ஏன் உலகத்தை ஆளுகை பண்ணுனா அப்படின்னோடனே, ஒரு பாம்பு தான் அது மேலே என்ன பண்ணுது? அவனுடைய கிரீடத்தில் இருக்கு. அந்த பாம்பு தான் அவனுக்கு ஆளுகை தந்ததுன்னு அவன் நம்பினான். அந்த பாம்பினுடைய அபரீதமான மந்திர சக்தியால் தான் அந்த முழு அந்த எகிப்தும் ஆளப்படுகிறது அப்படின்னு நம்புகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவன் சொல்றாரு, அவன் போட்ட போது கர்த்தர் அதை நோக்கி அதன் வாளை பர்டிகுலராக என்ன பண்ணார்? வாளை பிடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கையில் கோல் இல்லை. முந்தானத்து ஒரு பாம்பு வந்துச்சு. முந்தானத்தை 2 நாள் முன்னாடி, 2 நாள் முன்னாடியில் 2 நாளைக்கு பாம்பு வந்துச்சு. அப்படியே இங்கேருந்து அப்படியே நல்ல பாம்பு, நல்ல பாம்பு, கெட்ட பாம்புலாம் இப்போ எல்லா பாம்பும் கெட்ட பாம்பு தான். அப்படி போச்சு. பார்க்குற யாரையும் காணாம். இங்கே இருக்கிற ஒரே ஆம்பளை சிங்கம் நான் தான். அப்போ பார்த்தா அலெக்ஸ் வந்தான். அவன் கோலை எடுத்துகிட்டு வந்தவன் சொன்னான், அண்ணனுக்கும் ஒரு கோல் கொடுங்கன்னு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அது நேராக உள்ளே போயிடுச்சு. ரூமுக்குள்ளே போகணுன்னு வாடா அண்ணா பயப்படுறான். பிடிச்சி தள்ளிவிட்டு நான் பாட்டு உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என்ன உள்ளே போயிட்டேன்னா நீயா நானா தான். ஆமேன் சொல்லுங்கள்.
ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறீங்க? என்னமோ உங்களை கொண்டு போய் உள்ள கொண்டு விடுற மாதிரி. நான் ஒன்று ஒன்றா எடுத்தா ஒரு எடுக்க ஒரு இதில் இருக்கும் அதில் இருக்குன்னு எடுத்து தூக்கி போட்டால் அது ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஒரு சின்ன அந்த கட்டில் இதில் அப்படி எடுத்தோன்னா டக்குன்னு அந்த பாம்பு வெளியே வந்துச்சு. வெளியே வந்தோடனே ஒரு பாம்பை அடிக்கும்போது பாம்பை பிடிக்கணும் அல்லது பாம்பை அடிக்கணும். அப்போ பாம்பை அடிக்கும்போது முதல் அடி கரெக்டாக விழணும். பாம்பு அடித்தா என்ன பண்ணணும்? தரையில் அடிக்கக்கூடாது. ஒன்று தலையில் அடிக்கணும், இல்லை அடிச்சிடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அடிச்சிடணும். அடுத்து விட்டுறக்கூடாது. இவன் அடித்தான் பாருங்கள், தரையில் அடித்து இருக்கிற கொழும்பு உடஞ்சிச்சு. இப்போ சான்ஸ் யார் கையில் தான் இருக்குது? என் கையில் தான் இருக்குது. இப்போ அந்த பாம்பு போகுது, இன்னும் உள்ளே விட்டால் உள்ளே போயிடும். எனக்கு மாட்டுனது அதனுடைய உடம்பு தான். அடித்தேன், டக்குன்னு நல்லா விழுந்துருச்சு. எனக்கு தெரியும் இப்படி தான் அடிக்கணும்னு எனக்கு தெரியும். தலை இல்லை, தலை கொஞ்சம் அப்புறமேல தான் தலை அப்படி வெளியில் வந்துச்சு. ஆனால் தலையை குத்தணும், குத்துறாய்ப்பா எப்போ வேணாலும். அதனால் தலையை குத்தும் போது தான் தெரியுது அது நல்ல பாம்பு. அதுக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் வாழை பிடின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம்? வயசை பார்க்கக்கூடாது, பிடிச்சிடணும். அது கொத்தும், அது செத்துடுவோம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. பயம்தான் பிசாசு விதைக்கிறது. நீங்கள் ஏன் இப்படி ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறீங்க? ஏன்பா அது எங்கப்பா போட்ட? போகும்போது பார்சல் கட்டி அப்படி விடு. இந்த பயம் என்னன்னா, நீங்கள் நல்லா கவனிங்க. போட்ட பாம்பாயிடுச்சுல்ல, ஆண்டு சொல்கிறாரு, உன் அறியாமல் தான் உன்னை இது வரைக்கும் பாம்புக்கு பயப்பட வச்சுச்சு. அந்த பாம்பு தான் அவனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு நினைக்கிறான். இல்லை இல்லை, உண்டான அதிகாரம் எல்லாம் என்னால் தான் என்ன பண்ணியிருக்கு, வந்துருக்கு. அது வாழை ஆட்டிகிட்டு இருக்குது. வாழை பிடி. தலை நசுக்கிட்டாரு. இப்போ வாழை பிடிச்சி அடிக்க வேண்டிய வேலை இன்னைக்கு கர்த்தர் உன் கையில் கொடுத்துருக்கிறாரு. ராஜ்யம் கர்த்தருடையது, ராஜ்யம் கர்த்தருடையது. நான் யோசிச்சேன், தலை நசுக்கிட்டாரு. நீ அதுக்கு யோசிக்கிற? பயப்படாத, அது ஒன்றும் பண்ணிட முடியாது. வாலாட்டுது. உங்கள் வாழ்க்கையில் பிசாசு எந்த வகையில் வாலாட்டினாலும் பிசாசு உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா நீங்கள் தேவனுடைய சாயல், நீங்கள் தேவனுடைய ரூபம். நீங்கள் தேவனை போல் இருப்பார் என்று பொய்யை நம்பி ஏமாந்தாங்க. ஆனால் நீ தேவனை போல தான் இருக்கிற இந்த பூமியில். நீ கர்த்தருடைய சாயல். அவருக்குள்ள இருக்கிற வல்லமை, அவருக்குள்ள இருக்கிற மகிமை, அவருக்குள்ள இருக்கிற சத்தியம், அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், அவருக்குள்ள இருக்கிற நீதி எல்லாமே உனக்குள்ள இருக்கு. அதனால தான் அவருடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியும் தேடு. அவருடைய ராஜ்யமும் வரும், அவருடைய நீதியும் உனக்கு வரும். அந்த நீதி இந்த உலகத்துக்கு செய்யும் போது நீயும் அவரோடு கூட இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சிறுமந்தைய பயப்படாத, ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க தேவன் உன் பேரில் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறாரு. ஒரு நான் இந்த 3 சம்பவமும் அவன் கையில் கொடுத்த 3 சம்பவம் நினச்சா நிறைய காரியங்கள் எனக்கு வெளிப்பட்டுச்சு. எனக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் அவன் கையை நீட்ட சொல்கிறாரு. நீட்டினா எந்த கைன்னு சொல்லலை. கையை உன் மடியில் போட்டான் என்ன ஆயிடுச்சு? குஷ்டரோகம் ஆயிடுச்சு. குஷ்டரோகம் ஆனவனு பயந்துட்டான். சரி, உன் கையை மடியிலேருந்து என்ன பண்ண எடுனாரு. எடுத்தா என்ன வந்துருச்சு? சரியாயிடுச்சு. இந்த பாரு, தீட்டுன்னு நினச்சா அது தீட்டு. இது உன் கை தான். என்ன மாயாஜாலம் நடந்தாலும், உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் அது உண்மை இல்லை. நான் உண்மையாக உன்னை என்ன படைச்சேனோ அதுதான் நீ. இந்த கையினால், இந்த கோலினால் நீ செங்கடலை பிளப்ப, கண்மலைகளை பிளப்ப, இந்த ஜனங்களை நீ நடத்துவேன்றார். அல்லேலூயா. அறியாமை தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பாவம். என்ன தீட்டுன்னு சொல்கிற எந்த அமைப்பும் தேவனால் உண்டானது இல்லை. ஒரு வீடியோ பார்த்தேன், 1 செகண்டில் ஆரியன் எப்படி ஏமாத்தினான்னு நீங்கள் பார்க்க முடியும்னு. அது அவர் ஆரியன் மாதிரி போட்டுட்டு ஒருத்தன் கைபர் போலன் கதையில் அப்படி வரான். வரும்போது சொன்னான், நம்ம போவோம் இந்தியாவுக்கு, அங்கே இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுவோம், நான் பிரம்மாவினிருந்து வந்தவன், நான் அவங்க தலையிலிருந்து வந்தவன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். அது ஒன்று நின்று சந்தது. என்ன சொல்ல வராங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீயும் நானும் அவர் தலையிலேருந்தும் வரல, அவர் காலிலேருந்தும்
வரல, அவருடைய வார்த்தையினால் வந்திருக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவர் வார்த்தை ஒழியாது. இந்த வார்த்தையை அனுப்பி உனக்கு எதிராக இருக்கிற மலைகளை நீ நொறுக்கி பதறாக்கி போடுவாய். இந்த உலகம் சாபத்தில் கிடக்குது. ஆனால் நதியே பரிசுத்தம்னு, நைல் நதியை பரிசுத்தம்னு நினைச்சான். அந்த நைல் நதியை தான் கடவுளாக்கி கும்பிட்டான். அதை தூக்கி கொஞ்சம் வெளியே ஊற்று. இந்த தேசத்தில் செய்யப்பட்ட அக்கிரமம் எவ்வளவு இரத்தமாக மாறியிருக்கு பாரு. எத்தனை குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை துடிக்க துடிக்க இந்த நதியில் கடவுளுக்கு கொடுக்குறேன்னு எவ்வளோ குழந்தைகள் இந்த நதியில் பலியாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த இரத்த பலிகள் ஒரு நாள் கேட்பேன். இந்த தேசம் சாபத்தில் கிடக்கும்போது இந்த மக்களை, ஒரு கூட்ட மக்களை விடுதலையாக்க என்னோடு புறப்பட்டு வா. அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து முடிக்கப் போகிறோம். அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறேன். தேசம் கர்த்தருடையதாய் மாறுகிறது. இந்த தேசத்தை ஆளுகை செய்ய ஒரு அரசாங்கம் அல்ல, அன்புதான் அவசியம், உண்மைதான் அவசியம், பரிசுத்தம் தான் அவசியம். உண்மையாய் நேசிக்கிற, உண்மையாய் பாசம் காட்டுகிற, உண்மையாய் வாழ வைக்கிற ஒருவர் இந்த தேசத்துக்கு தேவை. இந்த தேசத்தை ஆளுகை செய்ய என் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் இவ்விதமாய் புறப்பட்டு போவோம். கர்த்தர் வருகிற நாளிலே நாம் அவரோடு கூட இருந்து மீண்டும் இந்த பூமிக்கு வந்து ஆளுகை செய்ய போகிறோம். நீதியும் நியாயமான ஒரு ஆளுகையை செய்ய கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த படம் போதுமா, இன்னொரு படம் வேணுமான்னு கேட்குறதற்கு ஒரு காரணம் என்ன? இந்த காரைக்காலை மறுரூபமாக்க, இந்த புதுச்சேரியை மறுரூபமாக்க கர்த்தர் உன்னை கையில் எடுத்திருக்கிறாரு. அந்த கோலை உன் கையில் கொடுத்திருக்கிறாரு. அந்த மகிமையை கர்த்தர் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறாரு. எலும்புகளாக இருந்தது எப்படி அது சேனை ஆகும்னு கேட்காத, அது ஆவியினால் ஆகும். அது ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, அது பலத்தில் வர்றதை உன் கண்ணால் பார்ப்பேன்றாரு. அல்லேலூயா. இன்றைய தினம் கர்த்தர் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.